மத்த நேரம் நான் பேசிக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். மட்டும் முதலாளி நானு. ஐபிஎல் டாப் அப் நெறைய ஐபிஎல் ரிட்டன்ஷன் வர வர எக்கச்சக்கமா வந்திருக்கு நியூஸ். முதலாளி ஆரம்பிங்க. ராகுல். கேஎல்ஆர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தீவிரமாக கேகேஆர் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே வாண்ட் டு ட்ரேட் இம் வித் டிசி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தே வாண்ட் அ ஓப்பனர், விக்கெட் கீப்பர் வேற, கேப்டனும் தேவை. அந்த 3 ரோலையும் சிங்கிள் ஒரே பேக்கேஜ்ல தூக்குற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல சாம்சனுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கேஎல்ஆர் மேல ஃபோக்கஸ் மாத்திட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் டீல் அப்படின்னு எழுதிலாம் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாம்சன்ல இருந்து ஏன் முதல்ல கேஎல்ஆருக்கு மாறுறாங்க? அவரும் டாப் ஆர்டர், அதே விக்கெட் கீப்பர், அதே அட்ரிபியூட்ஸ் எல்லாமே அவருக்கும் இருக்கு. ஏன் திடீர்னு இவங்க வந்து ஓ அப்படின்னு அந்த டீல் ஆறால ஒத்துக்கல. இவங்க குடுக்குற வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துட்டு எல்லாருமே மரத்தடி டீல் போட்டுட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு மரத்தடியில உட்காந்து ஒரு டீல் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டீம் என்ன டீல் போட போறாங்கன்னு தெரியல. பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இதுலயும் சொல்லியிருக்காங்க. நிறைய இதுல இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ராகுல் சாம்சன் பத்தி எல்லாம் மட்டும் நீ என்ன நினைக்கிறேன்? ஐ மீன் டிசி வந்து ஒத்துக்கிறதுக்கு எனக்கு புரியல. சாம்சனுக்கும் கேஎல் ராகுலுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் வந்துடும்? அப்கிரேட் வைஸ் போகும். கீப்பர் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் என்ன வெற்றி? கேஎல் ராகுலும் போன தடவை ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாவே நல்லா அக்ரெசிவா தான் ஆடினாரு. அது கடைசியில ஒரு மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாரு பழையபடி. பட் அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் லெவன் அப்படி மாறி மாறி இருந்ததுனால அவர் நல்லா தான் விளையாடாரு. கூட இருக்கிறவங்களும் விளையாட வேணாம்னு இது பண்றாங்க. பட் என்னன்னு எனக்கு தெரியல. கேப்டன்சி திரும்ப பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்களா? அக்சர் பட்டேல் கேப்டன்சி வேணாம், வேற யாராச்சும் கேப்டன்சி பண்ணணும்னு டிசி ஆசைப்பட்டு சாம்சங் போறாங்களா? சாம்சங் கேப்டன்சி பண்ணுவாரு, கேஎல் ராகுல் கேப்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னா அப்புறம் கேகேஆர் எதுக்கு வாங்கி என்ன பண்ண போறாங்க? கேகேஆர் போனாலும் ஒரு கேப்டன் தானே போவார் கேஎல் ராகுல். அதாவது அவங்க வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து கேகேஆர் வெரி இன்ட்ரெஸ்டட், டிசிஆர் இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்காங்க. இன்னொரு டீம் இன்ட்ரெஸ்டடா, பிளேயர் இன்ட்ரெஸ்டடான நியூஸ் வரல. சோ கன்ஃபார்ம் இல்லை. இப்ப சஞ்சு சாம்சன் வந்து அப்ப எங்க போவாரு? சிஎஸ்கே அப்படிங்களா? சஞ்சு சாம்சன் வந்து இப்போ வந்து டிசி இன்ட்ரெஸ்டட் இன் சஞ்சு சாம்சன். அது ஒரு 3-way டீலா இருக்க போகுது. இப்போ கேஎல்ஆர் வந்து கேகேஆர் போவாரு. கேகேஆர் வந்து யாரும் எங்க வெங்கடேஷ் எங்க போவான்னு தெரியாது. அப்புறம் டிசிக்கு வந்து சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ல இருந்து வருவாரு. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆக்ஷனுக்கு போறாரு. சஞ்சு சாம்சனும் ஆக்ஷனுக்கு போறாரு. கேஎல் ராகுல் டிசில தான் ரீட்டைன் பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதான் நடக்க போகுது. முதல்ல இருந்து நம்ம சொல்றோம் சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு போறாரு. சிஎஸ்கே ஹெவியா போறாங்க. வாங்குவாங்களா இல்லைன்னு தெரியல. பட் இருக்கதெல்லாம் போட்டு ஹெவியா போறாங்க. இது மட்டும் தான் நமக்கு ஷூரா தெரியும். பட் டிசி வந்து சஞ்சு சாம்சன் மேல இப்ப அவங்களும் ஹெவியா போறாங்க அப்படின்றது இப்ப புதுசா வந்து மீடியா ரிப்போர்ட்ஸ் இத்தனை நாள்ல இருந்து இல்லாம இருக்கிறதுக்கு. இல்ல இப்ப நம்ம போற மாதிரி, இப்ப சிஎஸ்கே போற மாதிரி டிசியும் வந்து ஹெவியா போலாம்ல அதே சஞ்சு சாம்சன் ஆக்ஷன்ல. நாட் நெசசரிலி a deal. ஆக்ஷன்ல they can target சஞ்சு சாம்சன்ல. ஆக்ஷன் தான், எப்படியா இருந்தாலும் ஆக்ஷன் தான். அதுல யார் இன்னும் ஹெவியா போறாங்க? நீங்க நடராஜன் விட்டீங்கன்னா நாங்க ஏற்கனவே அண்ணா விட்டுட்டோம். நீங்க வந்து ஸ்டார்க்க விட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு பல பேரை விடுறதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு 2 பேருமே போதான் போறாங்க. நாங்க சஞ்சு சாம்சனுக்கு அடித்தடி தான். டிசி சிஎஸ்கே ஆனா எடுத்து லக்னோ மாதிரி யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா குறுக்க கௌசிக்கு வந்துட்டா. ஆனா அதுவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்ஷன்ல வந்து பண்ட்டுக்கு வந்து ஆர்டிஎம் போடுறப்ப 27 crores போட்டது இவங்க தான் போட்டாங்க. ஒருவேளை அவர் எல்எஸ்சி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா இவங்க 27 crores பண்டோட உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் பண்ட் வந்து 23 வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க ஆப்ஷன்லேயே அவங்க. ஸோ த டிசி இஸ் கேப்பபிள் ஆஃப் கோயிங் ஃபார் ஹை நம்பர்ஸ். ஸோ சஞ்சு சாம்சன் டார்கெட் பண்ணாங்கன்னா தே கேன் டேக் இம். அந்த 27 வரைக்கும் நம்ம போவோமா, சிஎஸ்கே போவோமான்றது அடுத்த கொஸ்டின். நம்ம 26 வரைக்கும் போவோம். 27 போனா அவ்வளவு போக மாட்டோம், 20ல முடிச்சிடுவோம். ராகுலுக்கு வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அபிஷேக் நாயர் தான் அவரோட பர்சனலா ஒர்க் பண்றாரு பேட்டிங்க்கு. முன்னாடியே வந்து அவர் பேசி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு அபிஷேக் நாயர் வச்சு தான் சொல்றாங்க. நம்ம சிஎஸ்கேக்கு எல்லாரையும் கொண்டு போறோம்னா அபிஷேக் நாயர் ட்ரெயின் பண்றவர் எல்லாரும் அவர் கேகேஆர் கொண்டு போனாருன்னா அவங்களும் இது இருக்காது. அவ்வளவு பிளேஸ் அவர் ட்ரெயின் பண்றாரு. ராகுல் வர்றதுக்கு அப்ப அடுத்த வாரம் வந்து போயிட்டாரு. அடுத்த வாரம் ரோஹித் சர்மா கேகேஆர் போவாருப்பாங்க. அப்ப அவரே ரோஹித் சர்மா இவர் தான் ட்ரெயின் பண்ணாரு, நாயர் தானே ட்ரெயின் பண்ணாரு. இவரும் கத்துறாரு, இவர் தான் காசிநாதன். நானும் கத்துறேன், நான் தான் காசிநாதன்.
இந்த சில இதுல சொல்லுவாங்கல்ல, நீங்க மட்டும் அந்த பிளேயர் கொண்டு வந்துருங்க உங்களை கோச் ஆக்கிடும் அப்படின்னு. ஒரு அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க கேகேஆர் கோச் அனௌன்ஸ் பண்றதுக்கு. இன்னொரு கொண்டு வந்துட்டீங்கன்னா கோச் ஆக்கிரும் அப்படின்னு நாயரையா? பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ கேஎல்ஆர் மாதிரி இப்ப பிளேயர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அபிஷேக் நாயருக்கு வந்து அவருக்கு அவர் கேப்டன் கோச் கரெக்டா செட் ஆகும்ல உங்களுக்கு. இட்ஸ் ஒர்த் தானே இல்ல உங்களுக்கு. வெற்றி ராகுல் எதுக்கு வரணும்ன்றேன். அவரா இது பண்ணாத வரைக்கும் இட்ஸ் நான் ஸ்டார்டர் தான். ஒரு லைக் என்ன சொல்றது, அங்க ஒரு செட்டப் போயிருக்காரு. அவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவர் முன்னாடி வந்து அந்த எல்எஸ்ஜியில் இது பண்ணப்போ நாங்கள் போய் பேசணும், ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெயின்லாம் இல்லை, கேப்டன்சி வேணாம், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்லாம் இது பண்ணி ஒரு கிளப்பில் விளையாடிட்டு நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணார். மேபி அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அது மாதிரி ஒத்து போகாமல் இருக்கலாம் பதானியாட, அது ஒரு இது. பட் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இதை ஏன் அவங்க விட்டு கொடுக்கணும்? அவரும் ஐ திங்க் இஸ் கம்ஃபர்டபுள் தான், எதுவும் பெருசாக எதுவும் வேற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி தேர். அவர் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரோ இல்லையோ ஷியூரா சீசனுக்கு 500 ரன் அடிச்சிருவாரு அவர். அதை பத்தி நீ இது பண்ணக்கூடாது. அதனால அதை வச்சு நம்ம வந்து அவர் உள்ள டீமுக்கு எப்படி இருக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இது ஆனா பெஸ்ட் பேஸ்ட் ஆன் நியூஸ் தான், நம்மளுக்கு வந்து உறுதியா தெரியாது. அதுக்கு இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு கன்ஃபார்மா தெரியுது. சரி, இப்ப டெல்லி, கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க 3 பேர் ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ட்ரேட் பண்ணா யாரு அட்வான்டேஜ் கிடைக்கும்ன்ற ஒத்துக்க மாட்டாங்க. சாம்சன் வெளியே வருவாரு, ஐயர் வெளியே வந்துருவாரு, வெங்கடேஷ் ஐயர். இவங்கன்னா ராகுல் தான். ராகுல் கேகேஆருக்கு, வெங்கடேஷ் ஐயர் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கேஷ் கொடுத்து அந்த கேஷாவது அட்லீஸ்ட் அவங்க ரிலீஸ் ஆகணும்ல. கேஷுக்கு கொடுக்கறதுக்கு அது அவங்களுக்கு என்ன யூஸ்ன்ற கேக்குறேன். ஆக்ஷன்ல அந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா லீவரேஜ் பண்ணிக்கலாம்ல. கேஎல் ராகுல் ஆக்ஷன்ல விட்டா 14 மேல தானே போவாரு. எதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னொரு டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவ்வளவு காம்படிட்டிவா அவங்க காம்படிட்டிவா இருக்கணும்னா கண்டிப்பா நான் நீ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? டெல்லிக்கு ஒரு கேஎல் ராகுலே சொல்றாரு, நான் எதுக்கு ட்ரேட் பண்ணணும் 14 அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் வந்தா பரவாயில்ல, ஆக்ஷன்ல விட்டு வேற எடுத்துக்க சொல்லுங்க. அவங்க அப்படி இது அதான் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களே கேமரூன் கிரீன் அவங்க பண்ணி அந்த ஹர்திக் பாண்டியா டீலுக்கு அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பெங்களூரு? கேமரூன் கிரீன் வேணும்னு அவர் இன்ஜுரியாலனா அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணிருப்பாங்க. போன வருஷம் ஐபிஎல் அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா அவரையும் சேர்த்து ரீடைன் பண்ணிருப்பாங்க. இது இப்ப இந்த 3 ட்ரையாங்குலர் இது பண்ணா இப்ப வேற எப்படி போகும் நீ நினைக்கிற? ட்ரையாங்குலர் இது பண்ணா என்ன, சாம்சன் வந்து அவர் ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். சாம்சன் வந்து ஐ திங்க் கேகேஆருக்கு கேப்டன்சி, விக்கெட் கீப்பிங் எல்லா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஹி வில் சே ஓகே, அன்லெஸ் அவர் வந்து இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டீமுக்கு போகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா இருந்தா தவிர. பட் அந்த ஈக்குவலா யாரு கொடுக்க முடியும்? கேகேஆர்ல இருந்து எந்த பிளேயர் யாராச்சும் கேட்பாங்களா? கேட்கறவங்க வருண் சக்கரவர்த்தி ஓகே, ஆனா கொடுக்க மாட்டாங்க. நரேன் ஐ டோன்ட் திங்க் சோ. பட் நரேனும் யாரும் ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. வேற யாரும் பெருசா பிளேயர் இல்லைன்ற அந்த அளவுக்கு ஒருத்தா கொடுக்குற அளவுக்கு. கேகேஆர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு பெரிய பர்ஸோட போவாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் வாங்குவாங்க. இல்ல சஞ்சு சாம்சன் கிடைக்கலன்னா அந்த மாதிரி தான் வாங்கி ஆகணும் திரும்ப. ஆமாடா, அதான் சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கேவுமே ஹெவியா தான் போவாங்க, எல்லாரும் ஹெவியா தான் போவாங்க. எவ்வளவு போவாரு? மினி ஆக்ஷன் 30 டச் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் எவ்வளவு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டீமுக்கும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொடுக்குறாங்க, எத்தனை பேர் ரிலீஸ் பண்றாங்கன்னு போறது. ஐ திங்க் 1 or 2 டீம்ஸ் லைக் என்ன சொல்றது 90% ஆஃப் தேர் பர்ஸ் போவாங்க. 30 டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சஞ்சு. பட் எல்எஸ்சி வந்து அவ்வளவு காசு வச்சிருப்பாங்க, பட் என்ன போவாங்களா? அவங்க கேம் கிரீன் போயிடுவாங்க. மில்லர் ஸ்பாட்டுக்கு கேம் கிரீனா மாறிச்சுல போன தடவை இல்லையா? அப்படியே எல்எஸ்சி நியூஸ்க்கு வாங்க. இன்னொன்னு வச்சிருக்கீங்களா? கேன் வில்லியம்சன். கேட்கிறவன் கேன பையனா இருந்தா கேன் வில்லியம்சன் வீடு கேகே நகர்ல இருக்குவாங்களே, அந்த கேன் வில்லியம்சன் தான். சொல்லுங்க. அவர் வந்து என்ன மென்டரா எடுத்திருக்காங்க எல்எஸ்சி இப்போதைக்கு. ஜஹீர் கான் இடத்துல இவரை மென்டரா எடுத்திருக்காங்க. பாவம் மனுஷன், ரொம்ப எப்பயுமே நிதானமா பேசுவாரு, கோவ கூட பட மாட்டாரு, சத்தம் போட்டு கூட பேச மாட்டாரு. அவர் வந்து எல்எஸ்சியில வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் அவர் பர்டிகுலரா ஓனரை சூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு இல்ல பாடுபடுவாரா இல்லையான்னு. அவர் ஒரு சாம்பியன் பிளேயர் தானே வெற்றி. அதான் ஹி இஸ் a proven leader, proven leader, மென்டர், மேட்ச் வின்னர். பட் ஆனா அவர் கையில வந்து ட்ரோஃபீஸ், T20 ட்ரோஃபி சக்சஸ் ரேட் வந்து கம்மியா தானே இருக்கு. அவர் ட்ரோஃபீஸ் பெருசா வந்து ஒன்னு எஸ்ஆர்ஹெச்ல வார்னர் கேப்டன்சில ஒன்னு ஜெயிச்சாரு.
அதுக்கப்புறம் ஒரு தடவை ஆரஞ்சு கேப் வந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அந்த T20 சாரி வேர்ல்ட் கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு, அவ்வளவுதான். தவிர அவர் ரெக்கார்ட்ஸ் பெருசா எதுவும் இல்லை. மென்டர்ஷிப் டெஃபினெட்லி குட் ரோல். ஆனா அவர் கப்பை ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. கப்பு ஜெயிச்சு கொடுக்க வேணாம். இவங்க 2 பேரும் கான்ட்ராஸ்டிங்கா, லாங்கர் ஒரு அக்ரெசிவா இருந்தாருன்னா கொஞ்சம் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆர் மேபி ஃபியூச்சர்ல வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கும் இப்பயே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதுவா இருக்கலாம். அதான் லாங் டர்ம்ல நினைக்கிறேன். லாங்கரை தூக்கிட்டு இப்ப இவர் ஓரளவுக்கு செட் ஆயிட்டாருன்னா லாங்கர் தூக்கிட்டு இவரை வந்து கோச் ஆக்கிறது. இப்ப இவங்க யாரெல்லாம் தெரியுமா திங்க் டேங்க்னு பார்த்தோன்னா, லாங்கர், கேன் வில்லியம்சன், லான்ஸ் க்ளூசனர். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டணியை பத்தி? சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. அந்த இவரும் ஃபாஸ்ட் பாலிங் கோச், ஸ்பின் கோச் 2 பேரும் கேகேஆர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன, கேகேஆர்ல வந்து அவர் அபிஷேக் சர்மாக்கு தனியா கொடுத்து அவர் ஃபுல்லா செலக்ட் பண்ண போறாரா? அபிஷேக் சர்மா கிடையாது, அபிஷேக் நாயர். அபிஷேக் சர்மா அபிஷேக் நாயர் இல்ல. கண்டிப்பா இன்னும் கோச்சிங் ஸ்டாஃப் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். இன்னும் கம்ப்ளீட் ஆகல அது. அப்ளஸ் இன்னும் அவங்க வந்து ரிட்டென்ஷன் நடப்பதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவர் தான் அபிஷேக் நாயர் கோச் பண்ணுவாரா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால we have to wait and see on that. ரஞ்சி பாத்தீங்களா இன்னைக்கு? என்ன முதலாளி ஏதோ சொல்ல வந்தீங்களா? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பயங்கரமா அடி வாங்குறாங்களே. பிராவோ சொல்லிட்டு அப்படியே வாங்க. தமிழ்நாடு பயங்கரமா அடி வாங்குறாங்க இன்னைக்கு ரஞ்சில. பிராவோ சொல்லிட்டு அதுக்கு வாங்க. அதான் பிராவோ இன்னும் இருக்காருல்ல, அவரும் வந்து அவர் கிரெடென்ஷியல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வேற யாரோ கூட்டு வரேன்னு சொன்னாங்களே. நம்ம முன்னாடியே பேசணும், கேகேஆர் கூட்டிட்டு வராது அப்படின்னு. பூரான கூட்டு வரேங்கிறாங்க. பூரான கூட்டு வந்தாரு அதான் போட்டி நினைக்கிறேன். நீ பூரான கூட்டு வந்தா நீ கோச், நீ ராகுல கூட்டு வந்தா நீ கோச், நீ புடிச்சிட்டு வாங்க, ஆள் புடிச்சிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இது கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. கோச் சீட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி. அந்த ரஞ்சி ட்ரோஃபில வந்து இஷான் கிஷான் வந்து 170 அடிச்சாரு. 418 அடிச்சாங்க. இப்பதான் விக்கெட் வந்துட்டே இருக்கு. ஜெகதீசன் கலியில கேட்ச், எல்லாரும் அவுட். பிரதோஷன் பால் வந்த உடனே அவுட், ஆண்ட்ரே சித்தார்த் வந்த உடனே அவுட். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அபர்ஜித் கூட இன்னைக்கு அடிக்கல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னதான் இருந்தாலும் டிஎன் பேட்டிங் இப்ப பார்த்தா டக்கு டக்குன்னு எல்லாம் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. 18 for 5. ஸோ அதுதான். மத்த மேட்ச்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மட்டும்? மத்த மேட்ச் இப்போ பெங்கால் வந்து ஷமி முடிக்கிறப்ப 3 விக்கெட்டோட முடிச்சாரு. ஆனா பதிலுக்கு அவங்க 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. நிறைய மேட்ச் இருக்கனால ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்டேட்ஸும் உடனுக்குடன் கிடைக்கிறது இல்லை. அவங்க ஒவ்வொரு பிரேக்கப்போ தான் ஸ்கோர் அப்டேட் பண்றாங்க. டீ பிரேக், ட்ரிங்க்ஸ் பிரேக் அந்த மாதிரி தான் அப்டேட் பண்றாங்க. பட் பிசிசிஐ வந்து இதெல்லாம் ஃபுல்லா ஒரு நமக்கு ஈஸியா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம், லைவ் ஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பட் ஏன் இப்படி இன்னும் இந்த வருஷம் 2025ல இன்னும் அப்டேட்ஸ்க்கு வந்து செஷன் அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் வந்து காலேஜ்ல மேட்சஸ் எல்லாம் கூட வந்து அவங்க கல்ச்சரல் மேட்சஸ் எல்லாம் கூட யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு சில மேட்சஸ் கூட யூடியூப் டெலிகாஸ்ட் பண்றாங்க. எங்க மேட்சே யூடியூப்ல வந்துட்டு இருக்குமே, நீங்க தான் பாப்பீங்க. அந்த மேட்ச் அதுவும் இப்பெல்லாம் வந்து ஒரு முன்னாடிலாம் ஒரு சைடு ஒரு ஆங்கிள் மட்டும் இருக்கும், இப்பெல்லாம் 2 ஆங்கிள் வச்சு டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ் வந்து அந்த இது வந்து ஸ்டேட்டோட இது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு மேட்ச் வந்து சென்னையில நடந்ததா மோஸ்ட் ப்ராபபிலி டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது கோயம்புத்தூர்னால 2 கேமரா இங்கிட்ட அங்கிட்ட வச்சுட்டு பண்றதுக்கு என்ன, நீ இப்படி இருந்தாலும் அதாவது எல்லாரும் எல்லா மேட்ச்லயும் வந்து டிஎன்பிஎல் நடக்கும்போது பண்றாங்கல்ல, திண்டுக்கல்ல டிஎன்பிஎல் நடக்கும்போது பண்றாங்கல்ல, எல்லா மேட்சும் வந்து எல்லா மேட்சும் டிஆர்எஸ் மேண்டேட்டரி. அப்ப எல்லாத்துக்கும் கேமரா தேவை. கேமரா ட்ராக்கிங்லாம் இருக்கிறப்ப அந்த கேமரா ஃபீடர் என்ன யூடியூப்ல போறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? யூடியூப்ல போட முடியாது, பிசிசிஐ டிவின்னு ஒன்னு வச்சிருக்காங்க, ஏதோ ஒண்ணு போடலாம் ஆக்சுவலா. இல்ல இது பிசிசிஐ டிவின்னு போட்டு நீ யூடியூப்ல போட்டனா பிசிசிஐக்கு வருமானம்னு மட்டும் சொல்லிப்பாரு, அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த எந்த தடையா வருமானம் தானே அவங்களுக்கு. நோ தட், பட் இட்ஸ் நாட் பீயிங் டன். அது என்னன்னு நமக்கு தெரியல, பட் நடந்தா பரவாயில்ல, பெட்டர் எல்லாத்துக்குமே. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, இந்தியன் டீம் வந்து பார்த்து போயிட்டாங்க, பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ரோக்கோ பக்கத்து நெட்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. வேற ஏதாவது அப்டேட் இருக்கா உங்ககிட்ட? நிறைய பேர் வந்து
தெரியல. நாளான்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ எவ்ரிஒன் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். கம்பேக்கா இருக்கும். இந்த சீரீஸ் தான் அவங்களோட அடுத்த போற டேஸ். இதுவும் அந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபினா கோயிங் டு டிஃபைன். கோலி வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. அது கூட எல்லாம் அது ஒரு ஆட் ஆக்சுவலா. பல பேர் வெறிகுண்டு அதுக்கு இது பண்ணிட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இமோஷனலா இது பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து கண்டிப்பா 27 வேர்ல்ட் கப் தூக்க போறாரு, அதுக்காக தான் ட்வீட் போட்டாருன்னாங்க. ஆனா கடைசியில ஆட் அப்படின்ட்டாங்க. அது பூமார் பட் ஆனா அதுக்கு முன்னாடி தினேஷ் கார்த்திக் வந்து ஹிஸ் பிராக்டிசிங் வெரி இது ரொம்ப 2-3 செஷன் எவ்ரி வீக் போறாரு. யூகேல ரெடி ஆயிட்டு தான் இருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு ப்ளே தி 2027 வேர்ல்ட் கப் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. இந்த சீரீஸ்ல வந்து அடி வெளுத்து விட போறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய மாத்துவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு வந்து கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன் அதே இதுதான். இன்னும் நிறைய ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காது ரூமர்ஸ் நிறைய மீடியாவில். என்ன ஆக போகுது அப்படின்ற சினாரியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி கேன் வில்லியம்சன் வந்ததை பற்றி பேசினோம். வேற ஐபிஎல் என்னென்ன ஆக போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ட்ரேட் நடக்கலாம்? யார் யாரெல்லாம் ஆப்ஷனுக்கு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ரஞ்சி டிராஃபி இன்னும் கொஞ்சம் அவங்க ஆக்டிவாக கவர் பண்ணலாம், நம்மள மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். முதலாளி நீங்கள் சொல்கிறீங்கன்னா we can close. we'll keep you posted on further updates. We'll sign off with this Artist Squad. Bye.